கல்யாணி அக்கா, இந்தாமா ராஷ்மி பேருக்கு ரெஜிஸ்டர் போஸ்ட் வந்திருக்கு. ரேஷ்மி பேர்லையா? ஆமா. எங்கேருந்து வந்திருக்கு? பாராபன் சிவில் கோர்ட்ல இருந்து. சிவில் கோர்ட்டா? அவங்க ரஷ்மியோட பேர்ல என்ன அனுப்பியிருக்காங்க? திறந்து படிச்சு பாருங்களேன். இல்ல ரஷ்மிக்கு கால் பண்ணி கேளுங்க. அவ என்ன பண்ணிருக்கான்னு கேளுங்க. நான் கிளம்புறேன். அம்மா, இப்படிலாம் கேள்வி கேட்கறதுக்கு பதிலா ஒரு விஷயம் சொல்லு. கோர்ட் நோட்டீஸ்ல என்ன எழுதியிருக்கு? ரஷ்மி, நீ அநேகமா கோர்ட்ல ஆஜராகணும் போல இருக்கு. எனக்கு எதுவுமே சரியா புரியல இதுல என்ன இருக்குன்னு. யார் அனுப்பியிருக்காங்க? ஒருவேளை கோர்ட்ல இருந்து வந்திருந்தா அந்த நோட்டீஸ்ல பேர் இருக்கும்ல? இதுல ஏதோ மனோஜ் பாட்டக்னு எழுதியிருக்கு. ஒரு நிமிஷம், நீ ஒண்ணு பண்ணு. விகாஸ் கிட்ட சொல்லி அதை போட்டோ எடுத்து எனக்கு அனுப்ப சொல்லு. நீ டென்ஷன் ஆகாத, நான் பாத்துக்கிறேன், சரியா? ஆனா இதெல்லாம் எதுக்காக? மா, நீ எதுக்கு டென்ஷன் ஆகுற? விகாஸ் கிட்ட அதை போட்டோ எடுத்து அனுப்ப சொல்லு, நான் பாத்துக்கிறேன். சரி, டைம் ஆயிடுச்சு, நான் மீட்டிங்க்கு போறேன். பாய்மா. ஓகே. ரேஷ்மி கூடிய சீக்கிரம் இங்கே ப்ரொமோஷன் வாங்கிடுவ போல இருக்கே. அவ ஸ்கர்ட்டோட லென்த்து குறைஞ்சு போச்சு. விகாஸ், நீ இந்த நோட்டீஸை படிச்சவனுக்கு ஏதாவது புரியுதா? சித்தப்பா, எனக்கு தெரிஞ்சது எல்லாம் அக்கா மனோஜ் பாண்டி கிட்ட இருந்து 5 லட்சம் ரூபாய் பணம் வாங்கியிருக்கா. ஆனா அது இந்த நோட்டீஸ்ல என்னதான் எழுதியிருக்கு? கல்யாணி, எப்பதான் நீ இதெல்லாம் புரிஞ்சுக்க போற? விகாஸ், உனக்கும் தான் சொல்றேன். ராஷ்மி எதுக்காக இந்த பணத்தை வாங்கினான்னு ஏதாவது புரிஞ்சுதா? இல்ல சித்தப்பா. அடே ராஷ்மி இந்த ஆளுக்கு இந்த வீட்டை வித்துட்டா. எந்த பாலாப்பூர் வீட்டில் தங்கிறீங்களோ அதை தான் சொல்றேன். இப்போ எல்லாத்துக்கு மேல அவன் டோக்கனுக்கான பணத்தையும் வாங்கியிருக்கா. இப்போ ராஷ்மி அந்த பணத்தை திரும்ப கொடுக்கவும் மாட்டேங்கிறா, வீட்டோட டாக்குமெண்ட்டையும் கொடுக்க மாட்டேன்றா. அதனாலதான் மனோஜ் பாட்டக் பாராபங் சிவில் கோர்ட்ல இருந்து ரஷ்மிக்கு எதிராக கேஸ் போட்டிருக்காரு. என்ன சொல்றீங்க? அவ நம்ம வீட்டை வித்துட்டாளா? நம்ம கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம அக்கா எப்படி இதெல்லாம் பண்ண முடிச்சது? அப்போ உனக்கும் உங்க அம்மாவுக்கு எதுவும் தெரியாதா? ராஷ்மி அங்க லக்னோவில் என்னென்ன பண்றான்னு தெரியாதா? ரேஷ்மி பாண்டே என்ன பண்றா, என்ன பண்ணல, அடுத்து என்ன பண்ண போறான்றது அவங்க அம்மாவுக்கும் தம்பிக்கும், ஏன் யாருக்குமே என்ன பண்ண போறான்னு தெரியாது. நான் இப்பயே சொல்லிடுறேன், அந்த ரேஷ்மிக்கு 2 விஷயம் தான் தெரியும். ஒன்னு சின்ன சின்ன ட்ரெஸ் போடுறது, இன்னொன்னு ஆம்பளைங்களை வளைச்சு போடுறது. ஆனா சில பேருக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு. ரஷ்மி தன்னுடைய லட்சியத்துக்காகத்தான் எல்லா விஷயத்தையும் செஞ்சுக்கிட்டே இருக்கா. நான் தான் சொல்றேன்ல, இந்த ரஷ்மி ரொம்ப சாதுரியமானவ. அவ பிளாக் மேஜிக்கும் பண்றவன்னு தோணுது. பிளாக் மேஜிக்கா? என்ன சொல்ற நீ? வளராத. பின்ன என்ன, நம்ம கிட்ட இருந்து கிளைண்ட்ஸை எப்பவுமே தட்டி பறிச்சிடுவா. இந்த விஷயம்லாம் அவ எப்படி பண்றான்னு நினைக்கிற? நம்ம கிளைண்ட்ஸ்க்கு நம்ம எப்படி ஆஃபர் கொடுக்குறோன்னு கூட தெரியுது. ஹாய் கபீர், மே கம் இன்? ரஷ்மி, கம் இன், கம் இன். எப்படிமா இருக்க? I'm good. What about you? நல்லது, உட்காருமா. Yeah, sit. எனக்கு தெரியும், அவ கிளைண்ட்ஸை மீட் பண்றப்பெல்லாம் அவ வேணுனே தன்னோட 2வது பட்டனையும் ஷர்ட்ல இருந்து கழட்டிடுவா. அவ சரியான கேடி. ஆமா சார், எனக்கு அப்படிதான் தோணுது. இந்த ரேஷ்மி கிளைண்ட்ஸ் கூட பிசிக்கலா டச்ல இருக்கான்னு. சார், அவ தன்னோட கேபின்ல ஒரு தவளை ஸ்டாச்சு வச்சிருக்கா. என்னது? எஸ் சார், அது ஒரு டெக்கரேட்டிவ் பீஸ். சார், அந்த தவளையை பார்க்க ஒரு டெக்கரேட்டிவ் பீஸா தெரியலாம். ஆனா சார், நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் உறுதியா சொல்றேன், அதை வச்சு அவ ஏதோ பண்றா. பாயல், உனக்கு பொறாமையா இருக்கா? பொறாமையா? ரஷ்மியை பார்த்தா? சார், நீங்களே பாக்குறீங்கல்ல, அவ தன்னோட பாடியை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா. பாயல், அவளோட வேலையில அவ நம்பர் 1. அவ தன்னோட டார்கெட்டை ஃபினிஷ் பண்ணதுக்கு அப்புறம் கூட ரொம்ப கடுமையா உழைக்கிறா. நிறைய கிளைண்ட்ஸை கொண்டு வரதுக்காக நிறைய ட்ரை பண்றா. அது நம்ம ஏஜென்சிக்கு நல்லது தானே? சார், வேற யாராச்சும் இருந்திருந்தா உங்ககிட்ட இவ்வளவு தைரியமா பேச மாட்டாங்க. ஆனா நான் கன்ஃபார்மா சொல்றேன், அவ நல்ல பொண்ணு இல்ல. அவ யாருன்னு உங்களுக்கு தெரியும்ல சார். அவ சரியான பாயல், சின்சியரா உழைச்சு அடுத்தடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு ட்ரை பண்ணு. உன்னோட டார்கெட்ஸை கம்ப்ளீட் பண்ணு. சும்மா தேவையில்லாம இப்படி எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணாத.
நீ இப்ப சொல்ற ஒவ்வொரு விஷயம் இருக்குல்ல, அவ தான் அழகை யூஸ் பண்ணிட்டான்னு, இதெல்லாம் நல்ல விஷயம் இல்ல. அவ ரொம்ப ஆம்பிஷியஸ், ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங், கடுமையா உழைச்சு அடுத்த லெவலுக்கு போகணும்னு பாக்குறா. நான் சொல்றதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. அவ ஒரு ஜந்து, எழுதி வச்சுக்கோ. ஒரு நாள் இது எல்லாருக்கும் தெரிய வரும்போது அப்ப நான் சொன்னது புரியும். சில பேர் வாழ்க்கையில சாதிக்கிறதுக்காக எதை வேணா செய்ய தயாரா இருப்பாங்க. அடுத்தவங்க வாழ்க்கையை பத்தி கவலையே இல்ல. சொல்லப்போனா சொந்த உறவுகள் கிட்ட கூட கோல்மால் வேலை பார்த்துடுறாங்க. இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்றது அவங்களுக்கு கைவந்த கலைன்னு நினைச்சுக்கிறாங்க. இந்த பாதையில நடந்து போகும்போது ஒரு விஷயத்த மறந்துடுறாங்க. அது என்னன்னு தெரியுமா? சில சமயங்கள்ல அவங்க எல்லையை தாண்டி போயிடுறாங்க. பயல், பயல், இந்த ஃபார்வர்ட் மெசேஜ் பாத்தியா? இது ரஷ்மி. ஆள் அடையாளமே தெரியல. எப்படி நடந்துச்சு? என்ன எப்படின்னு கேட்டா 1 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் எனக்கு மெசேஜ் வந்துச்சு. கொடூரமா கழுத்தை நெரிச்சு இவங்க கொல்லப்பட்டிருக்கிறாங்க. சம்பவம் நடந்தபோது கழுத்தெலும்பு முறிக்கப்பட்டிருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த பொண்ணோட கொலையை ரொம்ப நேரத்துக்கு முன்னாடி பண்ணியிருப்பாங்க. அதாவது ரொம்ப நாளைக்கு முன்னாடி. ரொம்ப நாள்லாம் இல்ல, சும்மா 1-2 நாள் அவ்வளவுதான். இந்த மரணம் 26லேருந்து 42 மணி நேரத்துக்குள்ள நடந்திருக்கு சார். இன்னைக்கு அக்டோபர் 9, அநேகமா 7ஆம் தேதி நடந்திருக்கலாம். ஏதாவது செக்ஷுவல் அசால்ட் அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார். ஆனா பார்த்ததுல என்ன தெரியுதுன்னா டெத்துக்கு முன்னாடி செக்ஸ்ல ஆக்டிவா இருந்திருக்கிறாங்க சார். ஸோ அந்த பொண்ணு யாருன்னு தெரிஞ்சு போச்சு. ரஷ்மி பாண்டே டொமஸ்டோ காலனி தங்கியிருக்கா. இவளோட அம்மாவும் தம்பியும் கிராமத்தில் தங்கியிருக்காங்க. டாக்டர் என்ன சொன்னாருன்னா இந்த பொண்ணோட கொலை அக்டோபர் ராத்திரி 7 மணிக்கு. நேற்று அக்டோபர் 8ஆம் தேதி யாரும் இவளை தேடி வரவே இல்லையா? இவங்க பாஸ் என்ன சொல்றாங்கன்னு ஒரு 4 நாள் லீவ்ல இருந்திருக்கலாம். சார் இது ரஷ்மி பாண்டேவே தான், நம்ம ஏஜென்சியுடைய ஸ்டார் சேல்ஸ் மேனேஜர். சார் சார் இதெல்லாம் எப்படி நடந்தது? எங்களுக்கு பாடி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சம்பத் நகர்ல இருந்து கிடைச்சது. அவளை ஒரு நாளுக்கு முன்னாடியே கொண்டு போட்டிருக்காங்க. சார் 7 to 10 அக்டோபர் அவள் லீவ் எடுத்திருந்தா. ஏதோ கேஸ் சம்பந்தமா அவ கோர்ட்ல ஆஜராகணும்னு சொல்லியிருந்தா. 11th அக்டோபர் அன்னைக்கு ஆபீஸ்ல ஜாயின் பண்றேன்னு சொல்லியிருந்தா சார். அப்படின்னா ரேஷ்மியை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்னு சொல்லுங்க. ஹா, ரேஷ்மியோட அம்மா தான் பேசுறேன். நீங்க யார் பேசுறீங்க? அசிஸ்டன்ட் சப் இன்ஸ்பெக்டர் மீனா ராய் பேசுறேன், நாவிகட்ஸ் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து. நீங்க உடனே கிளம்பி லக்னோக்கு வந்துருங்க. இன்னைக்கு காலையில எங்களுக்கு ரஷ்மியோட பாடி கிடைச்சிருக்கு. ரஷ்மியோட பாடியா? என்ன சொல்றீங்க நீங்க? ரஷ்மி இறந்துட்டாங்கம்மா. மேம், இதுதான் அந்த பொண்ணோட வீடு. அவ இங்க தான் தங்கியிருந்தா. நான் அவளை ஒரு தடவை டிராப் பண்ணியிருக்கேன். அது ரஷ்மியோட கார் தான். ரஷ்மி இங்க தனியாவா தங்கியிருக்கா? ஆமா, எனக்கு அப்படிதான் மேம் தோணுது. டோர் லாக்டா இருக்கு. இதோட எக்ஸ்ட்ரா கீஸ் யார்ட்டையாவது இருக்கா? யாரையாவது தெரியுமா? ஹவுஸ் ஓனர் தெரியுமா? இல்ல மேம், எனக்கு எதுவும் தெரியாது. நான் ஒரு தடவை டிராப் பண்ணியிருக்கேன். ஏன்னா அவள் சர்வீஸ்க்கு கார் அனுப்பியிருக்கேன்னு சொன்னான். அவளை எனக்கு 1 வருஷமா தான் தெரியும். நான் என்ன நினைக்கிறேன்னா இந்த வீடு அவளுக்கு சொந்தமானதுன்ட்டு. ரஷ்மியோட அம்மா இல்லனா அவ தம்பி விகாசா தெரியுமா? அவங்க கிட்ட எக்ஸ்ட்ரா கீஸ் இருந்திருக்கலாம்ல? இல்ல மேம், அவங்கள பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது. நான் இது வரைக்கும் அவங்கள பார்த்ததே இல்லை. இதெல்லாம் எப்படி நடந்தது? இப்பதான் விசாரணை ஆரம்பிச்சிருக்கோம். நீங்க? நான் போலாராம் பார்னே, ரஷ்மியோட சித்தப்பா. இது எப்படி நடந்தது? அக்டோபர் 7ஆம் தேதி ராத்திரி இருக்கலாம். உங்ககிட்ட ரேஷ்மி தங்கியிருந்த வீட்டோட எக்ஸ்ட்ரா சாவி இருக்கா? அப்படி இல்லைன்னா ஹவுஸ் ஓனரோட ஃபோன் நம்பர் இருக்கா? இல்ல சார், எங்ககிட்ட எதுவும் இல்ல. வீட்டு சாவி யார்கிட்டயுமே இல்ல. அது ரஷ்மியோட சொந்த வீடா இல்ல வாடகை வீடானே தெரியல. யாருக்குமே அது தெரியல. நீ உடனே மெஜிஸ்ட்ரேட் ஆஃபீஸ்க்கு போ. ரஷ்மி வீட்டு கதை உடைக்கிறதுக்கான ஆர்டர் வாங்கிட்டு வா. நான் ரஷ்மியோட அம்மா, சித்தப்பா, தம்பி கிட்ட பேசி பார்க்குறேன். நீ சீக்கிரம் வந்துரு.
440913 நோட் பண்ணிக்கோ. பேர் ரேஷ்மா பாண்டே. முடிஞ்ச அளவுக்கு கால் ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையும் சீக்கிரம். ரஷ்மிக்கு கல்யாணம் ஆகலைல்ல? அவளுக்கு ஃப்ரெண்டு இல்லை பாய் ஃப்ரெண்டு? சார் இந்த விஷயத்தை பற்றி கல்யாணிக்கு எதுவும் தெரியாது. ஏன்? ஏன்னா அவளுக்கு இதை பற்றி தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக எனக்கும் தெரிஞ்சிருக்கும். ரஷ்மி அப்புறம் விகாஸோடைய அப்பா சங்கர் என்னுடைய அண்ணன் தான். அவர் இப்போ உயிரோட இல்லை. ஸோ நான் தான் அவங்கள. உனக்கு ஏதாவது தெரியுமா? நீ ரஷ்மியோட க்ளோஸாக தானே பழகியிருப்ப? இல்லை சார், ரேஷ்மி அக்காங்கிட்ட எதுவும் சொல்ல மாட்டாங்க. ரஷ்மி எந்த வீட்டில் தங்கியிருந்தாங்களோ அந்த வீட்டோட எந்த டீட்டெயில்ஸும் உங்களுக்கு தெரியாதா? இல்லை சார். ரஷ்மி ஏதோ கேஸ் விஷயமா கோர்ட்டில் ஆஜராகணும்ல, அது எந்த கேஸ்க்காக அதாவது தெரியுமா இல்லை அதுவும் தெரியாதா? அது தெரியும் சார். ஏதோ மனோஜ் அவங்க மேலே கேஸ் போட்டிருக்கான்னு தெரியும். எதுக்காக? சார் அவள் பேரில் ஏதோ கேஸ் இருக்குன்னு சொன்னா, ஏதோ பிரச்சனைன்னு சொன்னா. ஆனால் அதை பற்றின டீட்டெயிலாக என்கிட்ட சொல்லலை. அப்புறம் நீங்கள் 2 பேரும் ரேஷ்மியோட கொலீக்ஸ் தானே? அவள் பாய் ஃப்ரெண்ட் பற்றி சொல்லியிருக்காளா? சார் ரஷ்மி அந்த மாதிரி எந்த விஷயத்தையும் எங்ககிட்ட சொன்னதில்ல. நாங்களும் அவள்கிட்ட அதெல்லாம் கேட்டதில்ல. சார் அவளுக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்கா சுப்ரியான்ட்டு. ஒரு தடவை ரேஷ்மி அவளை பற்றி சொல்லியிருக்கா. அவங்க நம்பர் இருக்கா? அவங்களோட நம்பர் என்கிட்ட எதுவும் இல்லை சார். எதுக்காக அப்படி சொன்னா? அது சார் பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு சொன்னா. எந்த நேரத்தில் எதுக்காக சொன்னான்னு ஞாபகமே இல்லை. நீ என்ன சொல்லணுமோ அதை மட்டும் தானே சொல்லணும். அவங்க கேட்டதுக்கு நான் சொல்ல வேண்டியதை சொன்னேன், அவ்வளோதானே. சுப்ரியா அவளோட ஃப்ரெண்டாக தான் சொன்னேன். அடுத்தடுத்து அவங்க கேட்ட கேள்வியை பார்த்தல, அவ எதுக்கு சொன்னா ஏன் சொன்னான்னு. ரொம்பலாம் பேசக்கூடாது. ரேஷ்மி பாண்டேயை பத்தி யாரும் எதுவும் சொல்ல போறது இல்ல. ஏன்னா இவங்கள பத்தி வெளியில யாருக்கும் பெருசா தெரிஞ்சதும் இல்ல. சில பேருக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு, ஆனா தெரிஞ்சிருந்தாலும் அவங்க வாயை திறக்கவே இல்ல. இவங்க வாழ்க்கையில பல ரகசியங்கள் மறைஞ்சு கிடக்கு. அவ ஒரே நேரத்துல வெவ்வேறு விதமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தா. இப்போ நீ என்ன பண்ணி தொலைச்ச? அதைத்தான் நான் உங்களை கேட்கணும்னு நினச்சேன். நீங்கள் என்ன பண்ணீங்க? இங்கே பார்க்கண்ணா, அந்த பொண்ணு உயிரோடு இருந்தால் பெரிய தலைவலி, இல்லாமல் போனால் அதை விட பெரிய தலைவலி. அப்போ அதனால் அவளை என்ன பண்ணீங்க? நீங்கள் எதுவும் பண்ணியிருக்க வாய்ப்பு இல்லை. ஆனால் அவள் பல பேரை ஏமாற்றிருக்கா. அதனால் அந்த பகையில் யாராவது அவளை போட்டு தள்ளியிருக்கலான்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி விளையாட்டெல்லாம் விளையாடாத சொல்லிட்டேன். காமெடி பண்ணுறதுக்கும் ஒரு அளவு இருக்கு. அவ எனக்கு பிரச்சனையா இல்லனா உங்களுக்கு பிரச்சனையா பிரத்யுமன்? பாருங்க தர்ஷன் சார், அது நம்ம 2 பேருக்குமே தீராத தலைவலி தான். அவ போயிட்டா நமக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. உங்களுக்கும் இல்லை, எனக்கும் இல்லை. ஏன் ரொம்ப சூடா இருக்கீங்க? வேற என்ன, உங்களுக்கு தான் தெரியும்ல, ஒரு சில பூட்டுகளுக்கு அதை திறக்கிறதுக்கான சாவிகள் கிடைக்காம இருந்தால் நல்லது. நான் அந்த விஷயத்தை தான் யோசிக்கிறேன். தேவையில்லாமல் சாவி மட்டும் கிடச்சிருச்சு அப்படின்னா இன்வெஸ்டிகேஷனுங்கிற பேரில் அந்த பூட்டை திறந்துருவானுங்க. பாருங்க அஜய், உங்களுக்கும் நண்பன், எனக்கும் நண்பன். நான் இப்போ என்ன சொல்ல வரேன்னா, நெருப்பு பற்றிக்கிட்டதுக்கப்புறம் ஃபயர் பிரிகேடை கூப்பிட்டு என்ன பிரயோஜனம்? நெருப்பு பற்றவே கூடாது. நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சரி, இந்த விளையாட்டை விளையாட நீங்க விரும்பலன்னா எனக்கும் விருப்பம் இல்லைன்னு வச்சுக்கோங்க. இதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப்பை நான் போட்டுடுறேன். நீ அவளோட மர்டரை சம்பத் நகர்ல போய் செஞ்சிருக்க, கரெக்டா? அதை ஓப்பனா சொல்லிடுப்பா. நான் இருக்கேன், எல்லாத்தையும் கோர்ட்ல பாத்துக்கிறேன், சரியா? என்ன இப்படி பேசுறீங்க வக்கீல் சார்? இங்க பாரு மனோஜ் பேட்டாக், இதை யாரும் உங்ககிட்ட கேட்கல இல்லையா? இதுக்கு முன்னாடி பிரச்சனை வரும்போது ஏன் பண்ணலன்னு சொல்லு. காசை கொடுத்து கடிவான கதை தெரியுமா? நர்வஸ் ஆகாத, நான் கூட தான் இருக்கேன். நான் ஒரு லாயர், போலீஸுக்கெல்லாம் பயப்படலாம் மாட்டேன். அதான் நான் உனக்கும் சொல்லிட்டேன், போலீஸை பார்த்து ஒன்றும் பயப்படாது, சரியா? கிளம்பலாம். வீடு ஃபுல்லாக செக் பண்ணுங்க. ட்ராயர், மொபைல் ஃபோன்ஸ் ஏதாவது எல்லாத்தையும் தரவா செக் பண்ணுங்க. மேடம், வண்டியோடைய சாவி கிடைச்சிருக்கு. நீங்க போய் அந்த வண்டியை செக் பண்ணுங்க. செக் பண்ணும்போது வீடியோ ரெக்கார்ட் பண்ணுங்க. எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணுங்க. ஓகே மேடம். நல்ல வேளை நீங்களே கால் பண்ணீங்க. உங்க ஃபோன் நம்பர் யார்கிட்டயுமே இல்லையா? பேப்பரை பார்த்ததுக்கு அப்புறம் தான் விஷயமே தெரிஞ்சது சார். எப்படி ஆச்சு இதெல்லாம்? அப்புறம் அவ யார் கூட சார் வெளியில போனா? இதெல்லாம் பண்ணது யார் சார்? இப்போ எங்களாலும் எதுவும் சொல்ல முடியாது. அவ அம்மாக்கும் தம்பிக்கும் தெரியாது. நீங்க கிளம்பி ஸ்டேஷனுக்கு வந்துருங்க. உங்ககிட்ட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு. சொல்லு.
டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணி தான் சார் இருக்கேன். அந்த காலனியில் நிறைய பேர்த்திட்ட கேட்டதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சார், அவளுக்கு வெளியில் சொந்தமாக வீடு இருக்குங்கிறாங்க. அவளோட சொந்த வீடா? ஆமாம் சார், ஆனால் வேறு எந்த டீட்டெயில்ஸும் கிடைக்கல சார். அடேங்கப்பா, கன்சல்டன்சிலிருந்து இவ்வளோ பணமா? அவள் ஜஸ்ட் லேபர் தானே, ஓனர் கூட கிடையாது. 6 மாதத்துக்கு முன்னாடி அந்த பொண்ணு ரஷ்மி பாண்டே என் கிளைண்ட்டு கிட்ட இருந்து டோக்கனா 5 லட்சம் ரூபாய் வாங்கியிருக்கா, தன்னோட பாலாப்பூர் வீடை விற்கிறதுக்காக சார். ரஷ்மி தான் வீட்டை விற்க வந்தாளா? ஆமாம் சார். சார் நான் பக்கத்து டவுனில் வந்திருக்கேன், பில்டிங் கான்ட்ராக்டர். ரஷ்மியோட கிராமத்து வீட்டை விற்கிறதுக்காக நான் வாங்கலாம்னு நினச்சிட்டு இருந்தேன். 20 lakhsக்கு டீலை ஓகே பண்ணியாச்சு. 15 lakhsக்கு செக் கொடுத்தாச்சு சார். அப்புறம் 5 லட்சம் ரூபா அட்வான்ஸ் மணி சார். அந்த அட்வான்ஸ் காசு இருக்குல்ல, அதை நான் அவங்க வீட்டுக்கே போய் நேராக கையிலேயே கொடுத்துட்டேன் சார். நீங்கள் வீட்டுக்கான டாக்குமெண்ட்ஸை ரெடி பண்ணுங்க மேடம். ஒரு தடவை ஃபுல்லாக ரெடி பண்ணிட்டீங்கன்னா உங்கள் பாக்கி பணம் 15 lakhs கிடச்சிரும்ல. ஓகே மனோஜ் சார், நீங்கள் எனக்கு ஒரு 2 வாரம் டைம் கொடுங்க, நான் உங்களோட எல்லா பேப்பரும் ரெடி பண்ணுறேன். சார் அப்போதுலேருந்து 2 மாசம் ஆயிடுச்சு சார். அவ மாத்தி பேச ஆரம்பிச்சிட்டா. எத்தனை தடவை சார் ஃபோன் பண்ணி கேட்கறது? நான் எங்கேயா ஓடி போறேன், உன் பணமும் எங்கேயும் போவாது, வீடும் எங்கேயும் போவாதுன்றா. 3 மாசத்துல அவ பேச்சு நடவடிக்கை எல்லாம் முழுசா மாறிடுச்சு சார். நீங்க அட்வான்ஸ் எல்லாம் ஒன்னும் கொடுக்கவே இல்லைன்னு ஓப்பனா சொல்றா சார். ஹலோ சார், நான் எப்போ உங்ககிட்ட பணம் வாங்கினேன் சொல்லுங்க? உங்ககிட்ட ப்ரூஃப் ஏதாச்சும் இருக்கா? அது ப்ரூஃப் என்ன கேக்குற? கையை நீட்டி பணத்தை வாங்கிட்டு என்கிட்ட விளையாடுறியா நீ? இந்த உருட்டுற மிரட்டுற வேலைலாம் வேணாம். என்ன ரேப் பண்ண ட்ரை பண்ணீங்கன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். என்னது? நான் இப்பவே போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்றேன். நீ என்ன ரேப் பண்ண போறதா சொன்னது? ஏய் 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 இங்க பாரு. ஏய் என்ன பேசுற நீ? என்கிட்டயே பணத்தை வாங்கிட்டு என்னையே மிரட்ட ஆரம்பிச்சிட்டா சார். என்னோட கிளைண்ட் மனோஜ் வந்து ரொம்ப ஜாக்கிரதையா இருந்திருக்காரு. உடனே எனக்கு கால் பண்ணாரு. நான் உடனே சிவில் கோர்ட்டில் சீட்டிங் கேஸுக்காக ஃபைல் பண்ணிட்டேன். கேஸில் நீ தோத்து போயிட்ட, ரைட்? ஆனால் நீ சொன்ன கேஷ் கொடுத்த என்ன? கேஷ் கொடுத்ததுக்கு எந்த எவிடன்ஸும் இல்லைல்ல? இப்போ நீங்கள் என்னதான் சொல்ல வரீங்க சார்? அதாவது இந்த விஷயத்தில் என்னோட கிளைண்ட் மனோஜ் வந்து 5 லட்சம் ரூபாய்க்கு கொலை பண்ணிட்டாருன்னு சொல்கிறீங்களா? வக்கீல் சார், நீங்கள் மனோஜ் பாட்டேல் கூட சீட்டிங்கில் மட்டும்தான் வக்கீல். ஆனால் இப்போ மனோஜ் கொலையில் எங்களோட ஒரு சஸ்பெக்டாக இருக்கார். சார் இந்த மாதிரி ஒரு கேஸை போட்டப்புறமா நான் எதுக்காக சார் இந்த மாதிரி ஒரு பொண்ணு கூட போய் கான்டாக்டில் இருக்க போகிறேன்? கேஸில் தோத்தப்புறம் நான் ஒரு விஷயத்தை அவள்கிட்ட சொல்லலாம் தான் சார் அவளுக்கு ஃபோன் அடித்தேன். எனக்கு வீடெல்லாம் ஒன்றும் வேணாம், என் பணத்தை மட்டும் திரும்ப கொடுத்துருன்னு கேட்டேன். திமிரு பிடிச்சவ சார், மோசமானவ. இங்கே பாருங்க சார், உங்களுக்கு என்ன தெரியும் தெரியாதுன்றதுலாம் எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு விஷயத்த மட்டும் தெளிவுபடுத்துகிறேன். அந்த பொண்ணு ஒரு பெரிய ஃப்ராடு. எப்படி சொல்கிறீங்க? அன்னைக்கு நீங்கள் கோர்ட்டுக்கு வந்திருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். முதல் தடவையா அந்த பொண்ணு இயரிங்கு வந்திருந்தால. இது என்னது? என்னாச்சு சார்? மிஸ் ரஷ்மி பாண்டே, இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு நீங்க கோர்ட்டுக்கு வரவே கூடாது. இதை கண்டெம்ட் ஆஃப் த கோர்ட்னு சொல்லுவாங்க. இன்றைய விசாரணையை தள்ளி வைக்கிறேன். த கோர்ட் இஸ் அட்ஜர்ன்ட். அந்த பொண்ணோட நடவடிக்கை பார்த்து ஜட்ஜே ரொம்ப அப்செட் ஆயிட்டாரு. வக்கீல் சார், ரஷ்மியை மர்டர் பண்ணியிருக்காங்க. ரஷ்மி எந்த தப்பும் பண்ணலை. அந்த பொண்ணை பற்றி நீங்கள் நல்லா விசாரிச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த கேஸில் ஒரு விஷயம் நல்லா தெளிவாக புரிஞ்சிடும். அப்புறம் என்னோட கிளைண்ட்டை நீங்கள் சந்தேகப்பட மாட்டீங்க. சச்தேவ், திரிபாதி. எஸ் மேடம். இங்க பாருங்க, இந்த ரூம்ல 2 ஹிடன் கேமராஸ் இருக்கு, ஒயரும் இருக்கு. இது செவுத்துக்கு உள்பக்கமா போகுது. ரெக்கார்டர் இங்க எங்கேயாவது தான் இருக்கணும். சீக்கிரமா கண்டுபிடிங்க. ஓகே மேடம். இல்லை சார், கல்யாணி, விகாஸ், சுதீப்புக்கு இதை பற்றி எதுவுமே தெரியாது. ராஷ்மி வீடை வைக்கிறதுக்கு பிளான் பண்ணியிருக்கான்னு யாருக்கும் தெரியாது. வீட்டுக்கு அன்றைக்கி நோட்டீஸ் வந்துச்சு பாருங்க. எங்கள் எல்லாருக்குமே அன்னைக்கு தான் அந்த விஷயத்தை பற்றியே தெரியும். ரஷ்மி 2 தடவை கோர்ட்டுக்கு போயிட்டு அப்புறமா வீட்டுக்கு திரும்ப வந்தா சார். கல்யாணி மேடம், அது எப்படி நடந்துச்சு? ரஷ்மி வீட்டை விற்கணும்னு முடிவு பண்ணியிருக்கா. விகாஷுக்கும் தெரியல, உங்களுக்கும் தெரியல. ஆமா, வீடு விற்கிறேன்னு சொல்லியிருந்தா.
அப்போ நாங்க 2 பேருமே எதுக்காக வீடை விக்கிறேன்னு கேட்டோம். அதுக்கு அவ எங்களை லக்னோ வந்து தங்க சொல்லிட்டான். எங்களுக்காக அவ வாடகை வீடு எடுத்து தரேன்னு சொல்லியிருந்தா. மா, நீங்க ஏன் கூட இருக்க வேண்டாம். நான் வெளியில வேற வீடு பார்த்து வச்சிருக்கேன். 2 பேரும் அங்க இருங்க. ஆனா ரேஷ்மி, நாங்க உங்க கூட தங்க கூடாதுன்னு ஏன் சொல்ற? அப்புறம் நீ எப்ப பார்த்தாலும் கேள்வி கேட்டுட்டே இருப்ப. இது பார்த்தாதுன்னு சித்தப்பா வர ஏதோ உங்ககிட்ட வத்தி வச்சிருக்காரு. நான் என்னமோ பண்றேன்னு. அவரு உன் சித்தப்பா, அந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாது. மா, நான் கிளம்புறேன், எனக்கு லேட் ஆயிருச்சு. ரேஷ்மி, ஏமா இப்படி எல்லாம் பண்ற? ஒரு நிமிஷம் பாரு, விகாஸ் இந்த கிராமத்தை விட்டு எங்கேயும் போக விரும்பல. அவன் கிராமத்துல இருந்தானே சிட்டில இருந்தானே, அவனுக்கு எந்த வேலையும் தெரிய போறது இல்ல. நான் சொல்றதை கேளுங்க, வாங்க போலாம். இல்லம்மா, இங்க பாரு, இந்த வீட்டை விக்கலாம் நீ எப்படி முடிவு பண்ண? எப்படின்னா என்ன அர்த்தம்? அம்மா, இந்த வீட்டை வித்தா நிறைய பணம் கிடைக்கும். நான் மட்டுமா வச்சுக்க போறேன்? உனக்கும் விகாஸ்க்கும் நான் பங்கு கொடுத்துருவேன். சரி, கிளம்புறேன். ஒரு நிமிஷம் ரேஷ்மி. அவ்வளவுதான் சார், அன்னைக்கு பேசிட்டு போனவதான். இங்க பாருங்க, உங்களுக்கு தெரியாதா லக்னோவில் ரஷ்மி எந்த வீட்டில் தங்கியிருக்கான்னு? அந்த வீடு அவ பேர்ல ரிஜிஸ்டர் ஆயிருக்கு. அவ தான் ஓனர். தெரியாது சார். அவ என்கிட்ட வாடகை வீட்டுல இருக்கிறதா சொன்னா. எல்லாம் இந்த கல்யாணி கொடுத்த செல்லம் தான் சார். இவங்க அவங்க பொண்ணை தான் இஷ்டத்துக்கு இருக்கும்படி விட்டுட்டாங்க. அவங்க கிராமத்துலேருந்து சிட்டிக்கு வரும்போதே கொஞ்சம் ஒழுங்குபடுத்திருக்கணும் சார். இவங்களோட புருஷன் என்னுடைய மூத்த சகோதரன் சங்கர் பாண்டே கிராமத்தில் ஸ்கூல் மாஸ்டராக இருந்தார். எல்லாரும் அவருக்கு தனி மரியாதை கொடுப்பாங்க. அவர் இறந்ததுக்கு அப்புறம் இந்த பொண்ணு, நான் என்ன சொல்ல வரேன்னா, என்னென்ன பண்ணான்னு தெரியுமா சார்? அப்படி என்ன பண்ணா? அவ கொல்லப்பட்டிருக்கா. என்கிட்ட எதையும் மறைக்காதீங்க சார். அந்த ரஷ்மி பாண்டே வீட்டை விற்கிறேன்னு சொல்லிட்டு அந்த மனோஜ் கிட்ட மட்டும் பணம் வாங்கல, இன்னொருத்தரும் இருக்காங்க. இன்னொருத்தருக்கும் வீட்டை விற்கிறேன்னு சொல்லியிருக்காளா? எஸ் சார், டோக்கன் அட்வான்ஸும் வாங்கியிருக்கா. ரஷ்மி என்கிட்ட மனோஜ் பத்தியும் கேஸ் பத்தியும் எதுவும் சொல்லல சார். என்கிட்ட அவ சொன்னது என்னன்னா, அவ வீட்டை விற்க போறதாகவும் அதை வாங்க கிளைண்ட் தெரிஞ்சா சொல்ல சொன்னா. அப்பதான் எதிர்ச்சியா நான் பரத்தை சந்திச்சேன். அவரும் அந்த வீட்டை வாங்குறேன்னு ஒத்துக்கிட்டாரு. ஓகே ரேஷ்மி மேடம். அப்புறம் மேடம், வீட்டு டாக்குமெண்ட்ஸ் எப்போ ரெடி ஆகும் அதை மட்டும் சொல்லுங்களேன். எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. ஆக்சுவலி என் அம்மாவையும் தம்பியையும் அந்த வீட்ல இருந்து கொஞ்சம் ஷிஃப்ட் பண்ணணும். வீடு ஷிஃப்ட் பண்ணதும் நான் உங்க பேப்பர்ஸை ரெடி பண்ணி கொடுத்துடுறேன். ஓகே ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க டைம் எடுத்துக்கோங்க. சரி, நான் கிளம்புறேன். ரெடி பண்ணிட்டு நீங்க சொல்லுங்க. பார்த்தீங்களா? வெல்கம் சார். நன்றி. பரத் சார், தேவையில்லாம கத்தாதீங்க. நான் உங்ககிட்ட மரியாதையா பேசுறேன், நீங்களும் அப்படியே பேசுங்க, இல்லைன்னா கட் பண்ணிடுவேன். நீ ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கமா, சொல்லிட்டேன். நான் இப்பதான் கேள்விப்பட்டேன், யாரோ மனோஜ் பாட்டகனாலே உன் மேல கேஸ் போட்டிருக்காராமே. இதே வீட்டை நீ அந்த ஆளுக்கும் வித்திருக்கியாமே, அப்படியா? நான் உங்ககிட்ட இந்த விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். அதுக்காக நீங்க என்ன வேணா பேசலாமா? இங்க பாருமா, பண விஷயத்துல விளையாடாத சொல்லிட்டேன். என்கிட்ட இருந்து வாங்கின பணத்தை உடனே கொடுக்குற, இப்பவே சொல்லிட்டேன். இல்லைன்னா பாத்துக்கோ. அதுவும் என்கிட்ட இந்த ஃப்ராட் வேலை எல்லாம் நீ செஞ்சே இருக்க கூடாது. உனக்கு நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். பாருங்க பரத் சார், நான் இப்ப பிஸியா இருக்கேன், அப்புறம் பேசுறேன். ரஷ்மி, ஏன் இப்படி எல்லாம் பண்ற? அந்த பரத் எனக்கு கால் பண்ணி கத்திக்கிட்டு இருக்கான். தெரியாம ஏதோ நடந்துச்சு, விடு. அந்த மனோஜ் வேற டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். ரஷ்மி, நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை. நான் சொல்றது கேளு. நீ படிச்சவங்க பெரிய ஆளுங்களை ஏமாத்துறது வேற. ஆனா அவரு ஒரு சாதாரணமான மனுஷன். கஷ்டப்பட்டு உழைச்ச பணத்துல வீடு வாங்க நினைக்கிறாரு. அதனால என்ன? நான் எங்கேயாச்சும் ஓடி போயிட்டேனா? இங்க தானே இருக்கேன். குற்ற உணர்ச்சியும் சங்கோஜமே இல்லாம இந்த உலகத்துல பல பேர் இந்த மாதிரி காரியங்களை செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஏமாத்துறது கைவந்த கலையா இருக்கு. ஜனங்களை ஏமாத்தி சம்பாரிச்ச பணத்துல ரொம்ப ஆடம்பரமா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அவங்க எல்லாம். இதுக்கெல்லாம் ஒரு தனி மனதைரியமே வேணும். செஞ்ச குற்றத்தை நினைச்சு அவங்க கவலையே படுறது இல்ல. ஒருவேளை இதெல்லாம் தப்புன்னு தெரியவே இல்லையா? எனக்கு அப்பதான் தெரிஞ்சது ரேஷ்மிக்கு மனோஜ்ன்ற ஆள் கூட பிரச்சனை இருக்குன்னு. அப்பதான் பரத் சாரும் எனக்கு கோவமா கால் பண்ணாரு. நான் உங்ககிட்ட பரத்தை பத்தி எதுக்கு சொன்னேன்னா, எனக்கு என்ன தோணுச்சுன்னா, உனக்கு என்ன தோணுச்சுன்னா பரத் ரேஷ்மியை கொண்டு இருப்பான்னு. எனக்கு அப்படி தோணுச்சு. அதான். படிச்சவங்க பெரியவங்களை ஏமாத்துறது வேற விஷயம் அப்படின்னு நீ சொன்ன இல்லையா? அந்த பெரிய மனுஷங்க யாரு? இல்ல சார், ஒரு பேச்சுக்கு நான் அப்படி சொன்னேன். நான் என்ன நினைச்சேன்னா, பெரிய ஆளுங்கெல்லாம் பணம் போனா போதுன்னு விட்டுருவாங்கல்ல. அந்த வீடு ரஷ்மிக்கு சொந்தமானதா? அவ்வளோ பணம் அவளுக்கு எங்கிருந்து வந்தது? எனக்கு ரஷ்மியை தெரிஞ்ச நாள்ல இருந்து அவ ஃபேமிலியோட அங்கதான் இருக்கா. ஆனா அவ எப்படி அந்த வீட்டை வாங்கினான்னு எனக்கு தெரியாது சார். அப்புறம் இங்கே பாருமா, எங்களுக்கு ரஷ்மியோட பாடி சம்பத் நகர் பக்கத்தில் கிடச்சிது. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் படி பார்த்தா ரஷ்மி யார் கூடய உடல் ரீதியாக தொடர்பில் இருந்திருக்காங்க. October 7 ரஷ்மி யார் கூட இருந்தா? சார், தட் ஹவு டு ஐ நோ சார்? சார், நான் அவகிட்ட கடைசியா பேசினது October 5 தான். அதுக்கப்புறம் நான் அவகிட்ட பேசவும் இல்லை, மீட் பண்ணவும் இல்லை. ரஷ்மிக்கு பாய் ஃப்ரெண்ட் யாராவது? இல்லை சார், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இல்லை. ரஷ்மி வீட்டுக்கு எவனோ வந்திருக்கான். சார், எனக்கு அதை பற்றி தெரியல. அதனால அன்னைக்கு யாரு வந்து போனாங்கன்னு தெரியல.
ரெண்டு கேமராவா? பெட்ரூம்ல ஹிடன் கேமராஸா? ஆமா சார், 2 கேமராஸ் பக்கா பிளானிங்கோட பெட்டை பார்த்த மாதிரி தான் ஃபிக்ஸ் பண்ணிருக்கா சார். பூந்தொட்டிலேருந்து ஒரு ரிமோட் கண்ட்ரோலும் கிடைச்சிருக்கு. அதை வச்சு தான் இந்த கேமராஸும் ஆன் பண்ணிருக்கா. ஆனா சார், இதுல நிறைய ஒயர்ஸ் தெரியுது. ரெக்கார்டரே எடுத்துட்டாங்க. ஆக்சுவலா அந்த ரெக்கார்டர்ஸ் இந்த ஒயர்ல கனெக்டட்னு தோணுது. அப்போ இந்த ரஷ்மி சாதாரண பொண்ணு கிடையாது. பிளான் பண்ணி ஏதோ பண்ணியிருக்கா. பரோத் மனோஜை ஏமாத்தின மாதிரி இன்னும் நிறைய பேரை அவ ஏமாத்தியிருக்கா. எல்லா விஷயத்தையும் 1க்கு 2 தடவை செக் பண்ணு. கண்டிப்பா எவிடன்ஸ் கிடைக்கும். ஓகே சார். மேடம், இங்கே எதுவும் இருக்கு. மேடம், இது டிஜிட்டல் சேஃப் லாக்கர். பாஸ்வேர்டா? ஆமா விகாஸ், பாஸ்வேர்டு தான். இது டிஜிட்டல் லாக்கர். இதுக்கு ஒரு பாஸ்வேர்டு இருக்கும். ரேஷ்மி இந்த பாஸ்வேர்டை பத்தி எப்பயாவது உங்ககிட்ட சொல்லியிருக்காளா? அக்கா இதை பற்றி என்கிட்ட எதுவுமே சொன்னதில்ல மேடம். இது அந்த விஷயம் கூட என்னன்னு புரியல. லாக்கர்? ஆமாம், ஃபோட்டோக்கு பின்னாடி ஒரு சின்ன ஷெல்ஃப் இருந்திருக்கு. அதுக்குள்ளே டிஜிட்டல் லாக்கர் இருந்திருக்கு. எனக்கு இந்த லாக்கரை பத்திலாம் ஒன்றும் தெரியாது. அப்புறம் எப்படி நான் இதோட பாஸ்வேர்டை சொல்ல முடியும்? இந்த இடத்துல ஹிடன் கேமராஸ் ஃபிக்ஸ் ஆயிருக்கு. கண்டிப்பா இந்த வீட்ல இருக்கிற லாக்கரை ஓபன் பண்ணா எல்லா விஷயமும் தெரிஞ்சிரும். சத்தியமா சொல்றேன் மேம், இந்த லாக்கர் கேமரா இதை பத்திலாம் எதுவும் தெரியாது. சரி, ரேஷ்மி உனக்கு எத்தனை நாளா தெரியும்? லாஸ்ட் 2 இயர்ஸா ஆர்கேன்ற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கன்சல்டன்சி கம்பெனியில தான் மீட் பண்ணேன். அவன் முதல்ல அங்கே தான் வேலை பார்த்துட்டு இருந்தா. என்னோட ஆஃபீஸும் சேம் காம்ப்ளெக்ஸில் தான் இருந்துச்சு. ஸோ அடிக்கடி நாங்கள் சந்திச்சு பேசுவோம். ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம். ஆனால் உண்மையாகவே எனக்கு இங்கே நடக்கிறத பற்றி எதுவும் தெரியாது மேம். சார், நம்ம ஏதாவது லாக்கர் மெக்கானிக்கை வச்சு தான் இந்த டிஜிட்டல் லாக்கரை ஓப்பன் பண்ண முடியும். சரி, சீக்கிரம் கூப்பிடு, ஓப்பன் பண்ணு. ஆனால் அந்த நேரத்தில் வீடியோ ரெக்கார்ட் பண்ணு. ஓகே சார். டேய், முகத்தை பார்த்தா தெரியுது, உனக்கு எதாவது தெரிஞ்சிருக்கு போலயே. ஏரியாவில் எல்லாருமே ஒரு டென்ஷனாக இருக்கிறாங்க. இந்த பொண்ணோட மர்டர் கேஸில் பெரிய பெரிய தலைங்களாக இருக்குது. ஓப்பனா சொல்லு, மடக்கி பிடிச்சிடுறேன். அது நோ என்ட்ரி வைடா. ஆனால் நிறைய பேர் வீட்டுக்கு வந்துக்கிட்டும் போயிட்டும் இருந்தாங்களாமே. பெட்ரூமில் கேமரா வேற வச்சுருந்தாலாமே. பிளாக்மெயிலிங்காக இருக்குமோ? இன்னும் நிறைய இருக்குது. ஆனால் உண்மை என்னன்னா இந்த பொண்ணே ஒரு பெரிய கைடா. ஏன் சுற்றி விளைச்சி பேசுகிற? நேராக சொல்லு, யார் அவளை போட்டது? கடந்த 2 நாளுக்கான, அதாவது 7th அக்டோபர் அண்ட் 8th அக்டோபர் சிசிடிவி ஃபுட்டேஜஸ் எந்தெந்த ரோட்லலாம் இருக்கோ அது மொத்தமாக எனக்கு உடனே வேணும். இந்த ரஷ்மி பாண்டே யார் கூடவும் எந்த வண்டியிலையும் போன மாதிரி தெரியல. நீங்கள் ஒன்று பண்ணுங்க, மறுபடியும் செக் பண்ணி பாருங்க. நீங்கள் சம்பத் நகர் ஏரியாவில் ஏதாவது ஒரு வண்டி டாக்ஸியோ போயிருக்கான்னு பாருங்க. டம்ப் பண்ணி கூட கொண்டு போயிருக்கலாம். ஏன் வாடகை வண்டி எடுத்து யூஸ் பண்ணியிருக்கலாம் இல்லையா? ஓகே சார், நான் பார்க்குறேன். நான் எதுக்கு சார் அவளை கொல்லணும்? அவட்ட கொடுத்த பணமும் இப்போ இல்லைன்னு ஆயிடுச்சு. என் வாழ்க்கையை இழந்துட்டு நிற்கிறேன் சார். நான் பணத்தையும் திருப்பி தரமாட்டேன்னா பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டேன் சார். ஹே, என்ன சொன்ன? என்ன ரேப் பண்ணுவேன்னு சொல்றியா? ஏய், பணத்தை வசூல் பண்ணுவேன் மட்டும்தான் சொன்னேன். பணத்தை வசூல் பண்றதுக்காக நீ என்ன வேணா பண்ணுவியா? நீ தானே சொன்ன என்ன ரேப் பண்ணுவேன்னு. ஏய், மாத்தி பேசிட்டு இருக்காதானே. நான் இப்பவே போலீஸ் ஸ்டேஷன் போய் உனக்கு எதிராக கம்ப்ளைண்ட் பண்றேன். என்னையும் மிரட்டினா சார். அதுக்கப்புறம் அவளுக்கு ஃபோன் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிட்டேன். சுப்ரியாவுக்கு கால் பண்ணி நான் என்னோட கவலையெல்லாம் அடிக்கடி சொல்லுவேன் சார். என் பணமும் இப்போ கையை விட்டு போயிடுச்சு. அடிக்கடி என்னை மிரட்ட வேற ஆரம்பிச்சிட்டா. ரேஷ்மி இப்படி விளையாடுறது சுப்ரியாவுக்கு தெரியுமா? ஆமாம் சார், நான் தான் அவளுக்கு கால் பண்ணி சொல்லியிருக்கேனே. சார், அவ ஒவ்வொரு மாதமும் தன் டார்கெட்டை கம்ப்ளீட் பண்ணிடுவான். சொல்ல போனால் டார்கெட்டை விட அதிகமாக அச்சீவ் பண்ணுவா. சார், அவளுக்கு ஏராளமான இன்சென்டிவ்ஸும் கிடச்சிருக்கு. அவள் தங்கியிருக்க வீடு இருக்குல்ல, அதோட மார்க்கெட் வேல்யூ மட்டும் பல லட்சம். கடந்த 4 வருஷமாக அவங்க அங்கே தான் தங்கியிருக்காங்க, 2015 இருந்து. அப்போ அதோட மார்க்கெட் வேல்யூ ஏறத்தாழ ஒரு 45 லட்சம் இருக்கும். அவளால் எப்படி அவ்வளோ பெரிய தொகையை சம்பாதிக்க முடியும்? சார், எங்கள் கன்சர்னில் அவள் 2 வருஷமாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கா. இதுக்கு முன்னாடி வேற எங்கேயோ வேலை பார்த்துருக்கா. ஆனால் ஒரு விஷயம் என்னால் சொல்ல முடியும், ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங்கான பொண்ணு சார். வேலையில் கில்லாடி, ரொம்ப ஆம்பிஷியஸாகவும் இருப்பா. எப்படி அவள் பிளான் பண்ணுறாளோ அது மாதிரி தனக்காக ரொம்ப நல்ல விதமாக இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணியிருப்பாள்ல. அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஹை ரிஸ்க் அண்ட் ஹை ரிட்டர்னாகவும் இருக்கலாம்ல. இல்ல சார், அந்த வீட்ல அந்த மாதிரி எந்த அடையாளமும் இல்ல. அங்க தப்பா எதுவும் நடக்கல. ரேஷ்மி அங்க வச்சு கொன்ன மாதிரியும் தெரியல. அப்புறம் அந்த லாக்கர்? சார், லாக்கர் கம்பெனி 2-3 நாள்ல மெக்கானிக் அனுப்பிடுவாங்க. 2 பேர்
மனோஜ், பரத் 2 பேரையும் ஏமாத்திருக்கா. அப்போ இன்னும் நிறைய பேரை ஏமாத்திருக்கலாம். பெரிய ஆளுங்களா இருப்பாங்க. சார், எந்த க்ளூவும் கிடைக்கல. ஆனா கண்டிப்பா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒன்று இருக்கு. இந்த ரஷ்மி எப்படிப்பட்ட பொண்ணு? இங்க லக்னோல இவ்வளோ பெரிய வீடு, கிராமத்து வீடை விற்கிறேன்னு ஏமாத்தி நிறைய பேர்கிட்ட பணம் வாங்கியிருக்கா. கிராமத்துல இருக்கிற அம்மா தம்பிக்கு வீட்டை விற்கிற விஷயம் எதுவுமே தெரியாது. சார், எனக்கு என்ன தோணுதுன்னா இந்த கேஸ்ல நிறைய மர்மங்கள் இருக்கு. கண்டிப்பா இந்த வீட்ல இருக்கிற லாக்கரை ஓபன் பண்ணா எல்லா விஷயமும் தெரிஞ்சிடும். கால் ரெக்கார்டு என்னாச்சு? ஈவினிங் குள்ள வந்துடும் சார். நாம எவ்வளவுதான் மூடி மறைச்சாலும் போலீஸுக்கு விஷயம் தெரிஞ்சிடும் கல்யாணி. எந்த ரகசியத்தையும் ரொம்ப நாள் புதைக்க முடியாது. முக்கியமா அந்த கொலையை அவ்வளோ கொடூரமா பண்ணியிருக்காங்கல்ல. அப்படின்னா நீங்களே கொஞ்சம் சொல்லுங்களேன். நான் சொல்றதா? அதை நீ தான் சொல்லணும் கல்யாணி. வழக்கம் போல நான் இப்போ கூட உன் கூட தான் வந்து நின்றுக்கிட்டு இருக்கேன். ரஷ்மிக்கு இப்படி ஒரு நிலைமை வரதுக்கு காரணமே நீ தான். நான் என்னதான் பண்றது? அந்த நிலைமையில ரேஷ்மி நான் எது சொன்னாலும் கேட்க மாட்டா. விகாஸ் சொன்னாலும் கேட்க மாட்டா. நீங்க தானே வீட்டுக்கு பெரியவரு. நீங்களும் அவகிட்ட எத்தனை வாட்டி பேசிருக்கீங்க? ராஷ்மி பாண்டேவோட கொலையில ஏதோ ஒரு ரகசியம் அடங்கி இருக்கு. அது குடும்பத்துக்கு நல்லாவே தெரியும். ஆனா வெளியில சொல்லாம மறைச்சிட்டாங்க. இவ பண்ண தவறுகள் எல்லாமே நிகழ்காலத்தை இப்போ டோட்டலா ஒண்ணுமே இல்லாம முடிச்சிடுச்சு. அவ வீட்டு லாக்கர்ல இருந்து நிறைய விஷயங்கள் இன்னைக்கு வெளிச்சத்துக்கு வரத்தான் போகுது. நான் சப் இன்ஸ்பெக்டர் இப்ராஹிம் ஷேக் பேசுறேன். நீங்க யாருன்னு கொஞ்சம் சொல்றீங்களா? சார், நான் நரேஷ் சௌத்ரி பேசுகிறேன். சொல்லுங்க, என்ன விஷயம்? உங்களுக்கு ரஷ்மி பத்தி தெரியும்ல? அவளோட கால் ரெக்கார்ட்ஸ்ல இருந்து உங்க நம்பர் கிடைச்சிருக்கா? ஆமாம், தெரியும். ரொம்ப நாளாகவே நல்லா தெரியும். என்ன விஷயம் சொல்லுங்கள். 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸு தான். ஆனால் இப்போ அப்படி இல்லை. ஓ, நீங்க தான் ரெகுலராக பேசிட்டு இருந்தீங்க இல்லையா? பிரேக்கப்க்கு முன்னாடி தான் பேசிட்டு இருந்தீங்களா என்ன? ஏன் பிரேக்கப் ஆனதுக்கப்புறம் எதுவும் பேசக்கூடாதா என்ன? அவங்கள மர்டர் பண்ணியிருக்காங்க. நானும் நியூஸில் தான் பார்த்தேன். ஆனா அவள் எப்போவுமே எனக்கு கால் பண்ணுவாள். வழக்கம் போல தான் அந்த காலும் பண்ணியிருக்கா. 1 வருஷத்துக்கு முன்னாடி எங்களுக்கு பிரேக்கப் ஆயிடுச்சு. உங்களோட அடுத்த கேள்வி இது தானே? அவளை மர்டர் பண்ணியிருக்காங்க. நான் அதை கண்டுக்கவே இல்லை. அவளோட டெட் பாடி பார்க்க கூட நாங்கள் வரவே இல்லை. உங்ககிட்ட உண்மையை சொல்லணும்னா சார், அவளுக்கு இப்படி நடந்ததை நினச்சி நான் ரொம்ப வருத்தப்பட்டேன் சார். அதை தவிர நான் வேறு என்ன சார் பண்ண முடியும்? சுப்ரியா, முதல் விஷயம், ரிஷப் ரேஷ்மிக்கு பாய் ஃப்ரெண்டா இல்லை எக்ஸ் பாய் ஃப்ரெண்டா? 2வது விஷயம், ரஷ்மி மனோஜ் மாதிரி பல பேரை ஏமாத்திருக்கா. அந்த விஷயம் உனக்கு எப்படி தெரியாம இருந்திருக்கும்? இப்போது ஓப்பனா சொல்ல போறியா இல்லையா? அவ உன்கிட்ட எப்படி சொல்லாம விட்டா? ஆமா சார், அவ என்கிட்ட சொல்லியிருக்கா. ரிஷப்க்கும் ரஷ்மிக்கும் அஃபைர் இருக்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா திடீர்னு 2 பேருக்கும் பிரேக்கப் ஆயிடுச்சு. சார், பரத்தை பத்தி நான் தானே சார் உங்ககிட்ட சொன்னேன். அதாவது அவன் மேல சந்தேகம் இருக்குன்னு. இந்த மாதிரி எந்தெந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லாம மறைச்ச? இல்ல சார், அந்த மாதிரி எதுவும் இல்ல. சார், இவர் ரிஷப் சௌத்ரி, மிகப்பெரிய பொலிட்டிஷியன் பிரதிமன் சௌத்ரியோட புள்ள. அந்த பொண்ணு ரஷ்மி, பொலிட்டிஷியனோட பையன் ரிஷப் சௌத்ரி. அப்படின்னா சுப்ரியா வேணும்னு நம்ம கிட்ட சொல்லாம மறைச்சிருந்திருக்கா. ரிஷப், நான் சொல்றத நம்பு. போலீஸ் கிட்ட நான் உன்னை பத்தியோ ரேஷ்மி பத்தியோ எதுவுமே சொல்லல. உனக்கும் இதை பத்திலாம் தெரியும்ல. நான் போலீஸ் கிட்ட எதுவும் சொல்லாம மறைச்சா கூட போலீஸ் டிபார்ட்மெண்ட் ரேஷ்மியோட கால் டீடைல்ஸ் வச்சு எல்லாத்தையும் கண்டுபிடிப்பாங்கன்னு உனக்கு தோணலையா? நீ போலீஸில் என்ன சொன்ன? பரத்தை தவிர வேற எதுவும் சொல்லல. சரி, டேக் கேர். உண்மையாலுமே சொல்கிறேன், நான் ரேஷ்மி எதுவும் பண்ணவே இல்லை. ஓகே. ரஷ்மி பாண்டேவோட கடைசி லொகேஷன் VIP என்க்ளேவ்.
விஏபிஎன் என்க்ளேவா? அது பார்ஷியல் லொக்காலிட்டி. அங்க நிறைய பொலிட்டிஷியன்ஸ் வீடு இருக்கு. நம்ம சந்தீப் கூட பொலிட்டிஷியனோட புள்ள தான். அந்த ரஷ்மியோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டும் கூட. சுப்ரியா கண்டிப்பா எதைய மறைக்கிறா. சார், லாக்கர்ல இருந்து நிறைய விஷயம் கிடைச்சிருக்கு. எல்லாமே ரொம்ப விசித்திரமா இருக்கு. சார், இந்த தவளையும் காயினையும் பார்க்கும்போது கண்டிப்பா ஏதோ பிளாக் மேஜிக் மாதிரி தான் இருக்கு. சார், இதே மாதிரி ஒரு தவளையை அவளோட கேபின்லயும் நான் பார்த்துருக்கேன். நான் ரஷ்மி பற்றி விசாரிக்க அங்கே போயிருந்தேன் இல்லையா, அப்போ நான் அங்கே கவனித்தேன். நான் ஏதோ ஒரு டெக்கரேட்டிவ் பீஸ்ன்னு நினச்சேன். ஆனால் அது 2 இருந்திருக்கு. ஒன்று ரஷ்மியோட ஆஃபீஸில், இன்னொன்று அவளோட வீட்டில். இதில் ஏதோ இருக்கு சார். ரேஷ்மியை புரிஞ்சிக்கவே முடியல. என்னெல்லாம் பண்ணியிருக்கா? முதல்ல இந்த பென்ட்ரைவ்ஸை செக் பண்ணலாம். அந்த ரூமோட ரெக்கார்டிங்ஸாக தான் இருக்கும். இது அந்த பொலிட்டிஷியன் பிரதிமன் சௌத்ரியில? நீங்களும் ஃப்ரெண்டும் பண்ண சதி வலையில் ரேஷ்மி பாண்டி பலியாயிட்டால? அப்படியெல்லாம் சொல்லாத ரிஷப். காமெடி கூட அப்படி சொல்லாத. அந்த பையனோட அப்பா தான் சார். இவன் ரஷ்மியோட பாய் ஃப்ரெண்ட்ல. அப்போ எப்படி உங்கள் அப்பா? சார், நம்ம மீதி பென்ட்ரைவ்ஸையும் செக் பண்ணிடலாம் சார். சார், ஒரு எதிர்கட்சி பொலிட்டிஷியன் தஷ்ரத் லால். நீங்க விளையாட விரும்பல, அதே மாதிரி நானும் விளையாட விரும்பல, அவ்வளவுதான். இங்க என்னதான் நடக்குது? சார், இன்னும் 2 பென்ட்ரைவ்ஸ் இருக்கு. இந்த ரேஷ்மியோட வீட்டுக்கு பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம் வந்து போயிருக்காங்க. அவ எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கா. சார், இந்த விஷயம் வேற மாதிரி போயிட்டு இருக்கு. பிரத்யுமன் சௌத்ரி அப்புறம் தர்ஷத் லால தவிர இன்னும் நிறைய பேர் ராஷ்மி கூட ரொம்ப நெருக்கமா இருந்திருக்காங்க. ஆனா இவ்வளோ அவங்க எல்லார் வீடியோவையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருந்திருக்கா. துரதிருஷ்டவசமா காவல்துறையாலேயே எல்லா ரெக்கார்டாலேயும் எடுக்க முடியலன்னா பாருங்களேன். ஆனா இதில் மாட்டிருந்த எல்லாமே ரொம்பவும் பெரிய தலைங்க தான். இப்போ இந்த கேஸில் ராஷ்மியை பத்தி இன்னும் நிறைய தகவல்கள் வெளியில வரத்தான் போகுது. சார், என்னால் எதையும் உறுதியாக சொல்ல முடியாதானா சில பேர் சொல்லியிருக்காங்க. பாயல் கூட சொல்லியிருக்கா. ரஷ்மியோடைய வெற்றியை பார்த்து அவள் பொறாமப்பட்டிருக்கா. அவ தான் என்கிட்ட வந்து ஒரு நாள் சொன்னா. தவளையை பத்தியா? ஆமாம், நானும் ரஷ்மியோடைய கேபினில் அந்த தவளையை பார்த்தேன். நானும் அது ஏதோ டெக்கரேட்டிவ் பீஸ்ன்னு தான் நினச்சேன். ஆனால் பாயல் தான் சொன்னா அவள் தவளையை வச்சு ஏதோ ஒரு விதமான பிளாக் மேஜிக் பண்ணுறான்னு சொன்னா. சார், இதை சொல்லுங்க, ரஷ்மிக்கு ஏதாவது பிளாக் மேஜிக் அப்படின்னு நம்பிக்கை இருக்கா? சார், அதை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது சார். ஜனங்களெல்லாம் நான் வசப்படுத்தணும். நான் சொல்ற எல்லாத்தையும் அவங்க செய்யணும். இதுதான் வசீகரணம்னு சொல்லுவாங்க. இதை பொதுவாக வசியம் பண்றதுக்கு பண்ணுவாங்க. அந்த சக்தியை நான் எப்படியாச்சும் அடைஞ்சே ஆகணும். எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல. ஆன்லைன்ல ஆர்டர் கொடுத்து வாங்குறதுக்கு இது என்னம்மா? நீ வாங்குற பொருள் நினைச்சியா? இந்த வித்தையை நீ கத்துக்கணும்னா அதுக்கு பெரிய பெரிய தவங்கள்லாம் செய்யணும். நான் எதை செய்யவும் தயாரா இருக்கேன். நான் அந்த சக்தியை அடைஞ்சே ஆகணும். சார், நமக்கு அந்த பொலிட்டீஷியன்ஸ் பிரத்யுமன் சௌத்ரி அப்புறம் தஷ்ரத் லால். பிரத்யுமன் சௌத்ரி ரிஷப் கிட்டயும் பேசுறான். இது ரொம்ப கிரிட்டிக்கலான ஸ்டேஜ்ல இருக்கு சார். அப்பா பையன் 2 பேரும் ஒரே பொண்ணு கூட எப்படி சார்? இது எல்லாத்துக்கும் மேல அந்த கௌரவ ஆளை காணும். எஸ் சார். சார், என்னால உறுதியா சொல்ல முடியும். அன்னைக்கு ராத்திரி யாரோ வீட்டுக்கு வந்திருக்காங்க. அவனுக்கு வீடு அப்புறம் கேமராஸ் பத்தி நல்லா தெரிஞ்சிருக்கு. அவன் தான் ரேஷ்மியை கொண்டிருக்கான். அது ஒரு ப்ரீ பிளான் மர்டர் சார். அந்த பொண்ணு உனக்கு எந்த வகையிலும் தகுதியான வில்ல ரிஷப். தேவையில்லாமல் நீ என்கிட்ட கோவப்படாத. எனக்கு தகுதியானவளோ இல்லைங்கிறது இல்லை. இப்போ விஷயம் அது இல்லை. என் மனசில் ஒரு விஷயம் உறுத்திக்கிட்டே இருக்குது. அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலை. யாருக்கிட்டையும் சொல்லாத ரகசியத்தை நான் உங்ககிட்ட சொல்கிறேன். அக்டோபர் 7ஆம் தேதி ராத்திரி ரேஷ்மி வீட்டுக்கு யாரோ போயிருக்காங்க. ஆனால் நான் அவளை கொல்லவே இல்லை ரிஷப். எனக்கு நல்லா தெரியும் ரஷ்மியை கொன்னது நீ தான். இன்ஸ்பெக்டர் சுக்லா, எனக்கு இந்த பொண்ணு ரேஷ்மியை பற்றி நல்லாவே தெரியும். 3 வருஷத்துக்கு முன்னாடி கூட ஒருத்தரோட வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டா. யார் அந்த ஆள்? ஹரிஷ்? பரிதோஷ் மிஸ்ரான்னு ஒரு பேர். நம்ம டிபார்ட்மெண்ட்ல விஜிலன்ஸ் ஆஃபீஸராக இருந்தார். ஹரிஷ் 3 வருஷத்துக்கு முன்னாடி என்னாச்சு? இந்த கேஸில் ரஷ்மி நாங்கள் ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டோம் சார். ரஷ்மி ரொம்ப சாதுரியமானவ. அவள் ஃபேமிலிக்கு அவளை பற்றி நல்லாவே தெரியும்.
ஆனா அவ ஜெயிலுக்கு போன விஷயத்த அவங்க குடும்பத்து ஆளுங்க சொல்லவே இல்லையே. பரிதோஷ் மிஸ்ராவை அவன் நல்லா மாட்டி விட்டுட்டா சோ. யூ டோன்ட் நோ மீ. உனக்கு என்னை பத்தி எதுவும் தெரியாது, சுத்தமா தெரியாது. இதுக்கப்புறம் பாரு நான் என்ன பண்றேன்னு. ரஷ்மி விஷயத்துல நிறைய நடந்திருக்கு. அவ பல பேரை நம்ப வச்சு ஏமாத்தி இருக்கா. சார், இந்த ரேஷ்மி ஒன்றும் சாதாரண பொண்ணு இல்ல. இவங்க எல்லார் கூடயுமே ரெக்கார்டிங்ஸ் இருக்கு. எல்லாத்துக்கும் மேல இந்த பரிதோஷ். அது 3 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கேஸ் சார். சார், நம்ம பரிதோஷோட கேஸை ரிவ்யூ பண்ணா நல்லா இருக்கும். அந்த பரிதோஷ் தான் ரேஷ்மியை ஜெயிலுக்கு அனுப்பியிருக்கான். ஆனா இந்த விஷயத்தை அவங்க ஃபேமிலி நம்ம கிட்ட சொல்லல. ரஷ்மியோட அம்மா சித்தப்பா அவங்களுக்கு எதுவும் தெரியாதுன்னு தோணுது. இருந்தாலும் தெரியாம இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. சார், இவங்க எல்லாருக்கும் இந்த கொலையில பங்கு இருக்கும் போல இருக்க. என்ன புது ஆங்கிள் கொண்டு வந்திருக்க? சார், ரஷ்மியோட ஆஃபீஸில் இன்ஃபார்மர் கோவிந்த் சொன்னான். அவளோட ஆஃபீஸ் கொலீக் பாயலுக்கும் அவளுக்கும் பெரிய பிரச்சனை. கடைசியில் இந்த பகை மர்டர் வரைக்கும் வந்துருச்சா? கல் ஒன்றும் வெயிட் இல்லை. அது அந்த அளவுக்கு ஒன்றும் வெயிட் இல்லை. பாடி கிடைக்கலன்னா மிஸ்ஸிங்னே இருந்திருக்கும். சரிதானே? இங்க பார்ப்பா, இப்ப ரஷ்மி நம்ம கூட இல்லை. உன்னால இதெல்லாம் சமாளிக்க முடியாது. உன் அம்மாவாலையும் மற்ற விஷயங்களை சமாளிக்க முடியாது. அதனால நான் என்ன சொல்றேன்னாப்பா, ரஷ்மிக்கு சொந்தமா லக்னோவில் ஒரு வீடு இருக்குல்ல, அதை பேசாம வேலை பேசி வித்துரு. அதனால உனக்கும் உன் அம்மாவுக்கும் நிறைய பணம் கிடைக்கும். அது உங்களுக்கு ரொம்ப உபயோகமா இருக்கும்ல. என்னப்பா சொல்ற? பாருப்பா, ரஷ்மி இது வரைக்கும் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்தாலோ அப்பா அவளுக்கு இப்படியெல்லாம் நடக்கிறது சகஜம்தான். அவ தான் ஆபத்தை விலை கொடுத்து வாங்கியிருக்கா. பாருப்பா, நீ இதுக்கெல்லாம் ரொம்ப கவலைப்படாத. போதும், நீ உன் அம்மாவை ரொம்ப நல்லா பார்த்துக்க. ரஷ்மி சம்பந்தமா நிறைய லிங்க்ஸ் இருந்திருக்கு. இவ்வளவு கனெக்ஷன்ஸ் எங்க இருந்து வந்துச்சு? பெரிய தலைங்களை வளைச்சு போட்டு எல்லாரையும் கைக்குள்ள வச்சுக்கணும்னு நினைச்சாளா? இல்ல தானே ஒரு பவர்ஃபுல்லான ஆளா மாறணும்னு நினைச்சிட்டாளா? உண்மைதான் என்ன? இந்த மந்திர தந்திரங்களுக்கான காரணம் தான் என்ன? 3 வருஷத்துக்கு முன்னாடி இவ எதுக்காக ஜெயில இருந்தா? அந்த கொலைகார ரஷ்மியோட பாடி தண்ணியை விட்டு கரைக்கு வந்துடக்கூடாதுன்னு ரொம்ப ஜாக்கிரதையா இருந்திருக்கான். ஆனா பாடி வெளியில வந்துடுச்சு. ரஷ்மி காணாம போன போது இருந்த ட்ரெஸ்ல பிணமான போது இல்லவே இல்லை. இதுக்கு காரணம் யாரு? அடுத்தடுத்து எழும்பக்கூடிய இந்த கேள்விகளுக்கு நம்ம கிட்ட பதில் கிடைக்கும் அடுத்த எபிசோட்ல. அது வரைக்கும் நீங்க கொஞ்சம் காத்திருக்கணும். வேற வழியே இல்லை.